ஒரு காலத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் வசித்து வந்தனர். ஒரு நாள் பார்வதி குளிக்கச் செல்லும் போது தன்னை காக்க ஒரு பாதுகாவலர் வேண்டும் என்று நினைத்தாள். தன் உடலில் இருந்த மஞ்சளைக் கொண்டு ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினாள். பார்வதி அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்து, யாரையும் உள்ளே விடாதே என்று கூறி உள்ளே சென்றாள். சிறிது நேரத்தில் சிவபெருமான் வந்தார். ஆனால் அந்த சிறுவன் அவரை உள்ளே விடவில்லை. கோபமடைந்த சிவன் தன் திரிசூலத்தால் சிறுவனின் தலையை துண்டித்தார். பார்வதி வெளியே வந்து தன் மகனின் உடலைக் கண்டு துக்கத்தில் மூழ்கினாள். சிவபெருமான் தன் தவறை உணர்ந்து வடக்கு நோக்கி தூங்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வருமாறு தன் கணங்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். சிவன் அந்த யானை தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி உயிர் கொடுத்தார். அந்த சிறுவன் விநாயகராக மாறினார். சிவபெருமான் கூறினார், இனி எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் உன்னை வணங்காமல் வெற்றியில்லை. இதனால்தான் விநாயகர் முதல் தெய்வமாக வழிபடப்படுகிறார். விநாயகர் தடைகளை நீக்குபவர், ஞானத்தின் அதிபதி. எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்குங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் அகலும், வெற்றி நிச்சயம். கமெண்டில் ஓம் கணபதையே நமஹா என்று எழுதுங்கள். தர்மதீபத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.